ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், யூனிட் ஸ்டெப் சிக்னல் ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ணப்படும் பொழுது எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்தீங்க. இந்த ரெஸ்பான்ஸை எடுத்து நாம் என்ன பண்ணோம், கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். இப்போ டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத பற்றின ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை இது முடித்ததுக்கப்புறம், இந்த அடுத்த ரெண்டையும் பார்த்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகே, ரைட். அதனால் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, ஏன்னா டைம் கான்ஸ்டண்ட்டை பற்றின கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, கவனிங்க. அடுத்தது ரெஸ்பான்ஸ் ஆஃப் யூனிட் ரேம்ப் சிக்னல் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டம். ஓகே, நாம் பார்த்த அதே ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டத்துக்கு ஒரு யூனிட் ரேம்ப் சிக்னல், இதோ பாருங்கள், இந்த சிக்னலை கொடுத்தால் என்ன நடக்கும், சி ஆஃப் டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதே மாதிரி ப்ரொசீஜர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அதாவது நம்ம அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இதெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணி கடைசியாக கிடைச்சதை மட்டும் நாங்கள் எழுதியிருக்கிறேன். சி ஆஃப் டி ஈக்குவல் டி மைனஸ் டி இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் டி பை டி. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ரேம்ப் சிக்னல் அப்படிங்கிறது. அப்போது டீக்கு பதிலாக 0 போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், இ பவர் 0 1 மைனஸ் 1 0. ஓகே, therefore t into 0 of something 0. அப்போது c of t equal to t அப்படின்னு கிடைக்கும். t என்னது 0 செகண்ட் இருந்தால் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, therefore 0. பாருங்கள் 0 இருக்குது. ஓகே, நீங்களாகவே இந்த மாதிரி இந்த ஸ்மால் டீக்கு ஒவ்வொரு வேல்யூவாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த கிராஃப் எந்த மாதிரி போகுதுன்னு தெரியும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரேம்ப் சிக்னல் நம்ம அப்ளை பண்ண இன்புட். இந்த மாதிரி இப்படி வளைஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து தான் நமக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ். அப்போ ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுது, எந்த நேரத்துலையும் என்ன பண்ணலை, இந்த இன்புட்டை போய் அப்படியே மேட்ச் பண்ணலை. பாருங்கள், விலகியே இருக்குது. அந்த எவ்வளவு தூரம் விலகி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு முக்கியமான காரியம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்றைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் அல்லது ஒரு ஈக்குவேஷன் இருந்ததுன்னு சொன்னால் அது லேப்லஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை டைம் ஃபார்மேட்டில், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் சரி, அதனோட இனிஷியல் வேல்யூ அண்ட் ஃபைனல் வேல்யூ உங்களால் கண்டுபிடிக்க முடியும். t ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா அது இனிஷியல் வேல்யூவை கொடுக்கும், t ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா ஃபைனல் வேல்யூவை கொடுக்கும். இதுவே எஸ்ஸில் போட்டிங்கன்னு சொன்னால் அது எஸ்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னு சொன்னால் ஃபைனல் வேல்யூவை கொடுக்கும். சாரி, 0 இனிஷியல் வேல்யூவை கொடுக்கும். 0 போட்டிங்கன்னு சொன்னால் ஃபைனல் வேல்யூ கொடுக்கும். அதை பற்றி நாம் கொஞ்சம் விவரமாக பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ. அதாவது ஃபைனல் வேல்யூ அப்படிங்கிறது ஸ்டெடி ஸ்டேட். ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த டிரான்சியன்லாம் ஆடி போய் அங்கே ரீச் பண்ணுற அந்த எல்லாம் முடிஞ்சது, செட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த செட் ஆகிட்டுன்னு சொல்கிறது ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ. அப்போ அந்த ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சிஆஃப்டி அப்படிங்கிறது ஒரு ஃபினைட் எரரை கொடுத்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், அந்த எரர் இவ்வளோ தூரம், இதுதான் ஸ்டெடி ஸ்டேட் எரர். இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா இந்த வித்தியாசத்தை வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், ஸ்டெடி ஸ்டேட் எரர். சரியா, எரர்னு வச்சுக்கோங்க, அது ஸ்டெடி ஸ்டேட் எரர். சரியா, இந்த எரர் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அங்கேயும் இருக்கும். அந்த எரரோட லிமிட்டை நம்ம என்ன பண்ண முடியாது, இன்ஃபினிட்டி வரைக்கும் போக முடியாது இல்லையா. அதனால் எரர் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. எவ்வளோ எரர், அதுதான் ரொம்ப முக்கியம். 2%, கொஞ்சம் முன்ன பண்ண 2%, ஃபைனல் வேல்யூவில் 2%. ஓகே, ஃபைனல் வேல்யூ இங்கே என்னது 1ல் 2% எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் எரரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ எரர் தான் அக்செப்ட் பண்ண முடியும். 4%, 5%, 10% அப்படிலாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், ஒரு யூனிட் இம்பல்ஸ் சிக்னலுக்கு ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதுலேயும் நீங்கள் டீக்கு வந்து வேல்யூ போட்டுக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு இது 1t 0, 1t 2t இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போங்க. அப்போ அங்கே பார்க்கும் பொழுது இந்த கிராஃப் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ யூனிட் இம்பல்ஸ் சிக்னல் வந்து டிகே ஆகுது. பாருங்கள், டிகே ஆகி 0க்கு வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தனியாக ஒரு டேபுலேஷன் போட்டு இந்த கிராஃபை அந்தந்த கிராஃபுக்குரிய இந்த ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் அதுக்குரியது, இந்த ஈக்குவேஷனுக்குரியது, இந்த ஈக்குவேஷனுக்குரியது, இதை தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ரெஸ்பான்ஸை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டைம் கான்ஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். இந்த டைம் கான்ஸ்டன்ட் என்ன ஒரு விளைவை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பாருங்கள், இப்போது எல்லா இடத்துலையுமே அதுக்கு எக்ஸாம்பிளாக இதில் மட்டும் பார்த்துட்டு நம்ம இதை அப்படியே எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைம் கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்லியிருந்தோம் பாருங்கள், இதிலிருந்து சொல்லலாம். இந்த ஸ்லோப் ஈக்குவல் டு 1/t வருதா. அப்போ t ஈக்குவல் டு இருந்து 1/ஸ்லோப் அப்படின்னு சொல்லலாம்.
ரைட். இப்போ ஸ்லோப் அதிகமாக இருக்கணுமா குறைவாக இருக்கணுமாங்கிறது தான் கேள்வி. அப்படிதானா? இப்போ பாருங்கள், ஸ்லோப் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஸ்லோப்பை கொடுத்தது இந்த கிராஃபில். இப்போ இந்த ஸ்லோப் வந்து இப்படி இருந்ததுக்கு பதிலாக இப்படி இருந்திருந்தாலும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப குயிக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். இப்படி இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இவ்வளவு நேரத்தில் 1ங்கிற வேல்யூ போய் ரீச் பண்ணிச்சு. அப்போ இப்போ பாருங்கள், இப்போ ரொம்ப குயிக்காக ரீச் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி குயிக்காக போச்சுன்னா நமக்கு நல்லது. அப்போ குயிக்காக போச்சுன்னா ஸ்லோப் எப்படி இருக்கணும்? ஸ்லோப் வந்து இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ. அப்போது இந்த வேல்யூ 1 இருக்குது, கீழே உள்ள வேல்யூ இந்த t. அப்போ டீயோட வேல்யூ பாருங்கள் சின்னதாக ஆக 1ங்கிற வேல்யூவை ரெஸ்பான்ஸ் குயிக்காக ரீச் பண்ணும். அப்போ டீங்கிறது டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த டைம் கான்ஸ்டன்ட் ரொம்ப குறைவாக இருந்திருந்தால் சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணும். இதுதான் பாயிண்ட். ஓகே, ஸோ பாருங்கள், நான் தனியாக கட்டம் போட்டு எழுதுகிறேன். டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? லோவாக இருந்திருந்தால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் அது கொஞ்சம் மாறுபடும். ஓகே, ஸோ இந்த சிஸ்டத்துக்கு டைம் கான்ஸ்டன்ட் லோவாக இருந்திருந்தால் சிஸ்டம் வில் பி ஃபாஸ்டர். ஓகே, அது நம்ம பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த டைம் கான்ஸ்டண்ட்டை வச்சு சார் இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போல்லாம் ரெஸ்பான்ஸை வச்சு புரிஞ்சுக்கலாமா? தாராளமாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்கள் கையில் கேல்குலேட்டர் இருந்திருந்தால் இந்த டீக்கு வேல்யூ போட்டு பாருங்கள். முதல்ல 1 போட்டு பாருங்கள், அப்புறம் 0.5 போட்டு பாருங்கள். இப்படி 0.5 போடும் பொழுது முதல்ல 1 போடும்போது CT என்ன கொடுத்ததுன்னு பாருங்கள், 0.5 போடும்போது என்ன கொடுத்ததுன்னு பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு 2 வேல்யூ எடுங்க, 0.25 எடுங்க. இப்போ இந்த 3 வேல்யூ அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டீயை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரும்போது CT என்ன பண்ணிக்கிட்டு வருது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, கரஸ்பாண்டிங் அந்த CT வந்து கூடிக்கிட்டே போச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் குயிக் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரைட், அது உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா அது நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்தா நேராகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு டைம் கான்ஸ்டன்ட் இந்த ஸ்டெப் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் குறைவாக இருந்திருந்தால் நல்லது. ஸோ குறைவாக இருந்தால் ரெஸ்பான்ஸ் குயிக்காக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுறோம். ஸோ இதை நான் உங்களுக்கு டேப்லெட் பண்ணி தனியாக தர்றேன். நீங்களும் உங்களுக்கு புரியணும், உங்கள் மனசில் நிற்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த படம், அதுக்குரிய ஈக்குவேஷன் இதெல்லாம் தெளிவாக எழுதி டேப்லெட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போது நாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான், இந்த அடிப்படை நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். எப்படிலாம் நாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர் முக்கியம் இல்லை. இந்த ப்ரொசீஜரை நீங்கள் பேப்பரில் எழுதி அதை மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது. நமக்கு தெரிய வேண்டியது இந்த ஃபார்முலா, பட் எப்படி வந்ததுங்கிறது தெரியணும். ஏன்னா இன்புட் சிக்னலை மாற்றும் போது உங்களால் நீங்களாகவே கண்டுபிடிக்க முடிகிற மாதிரி இருக்கணும். அதுதான் முக்கியமே ஒழிய நமக்கு ப்ரொசீஜர் சொல்லப்போனால் முக்கியம் இல்லை. ப்ரொசீஜரை எதுக்கு தெரியணும், இதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன் டைம் ஆஃப் க்ரைசிஸில் நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும், நீங்களாகவே இதை கண்டுபிடிக்க முடியணும். ஓகே, ரைட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஒவ்வொரு இன்புட்டுக்கும் என்னென்ன அவுட்புட் கிடைக்கும், அதாவது ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டமானது யூனிட் இம்பல்ஸ், யூனிட் ஸ்டெப், யூனிட் ரேம்ப் இந்த மாதிரி தனித்தனி இன்புட்டை நாம் கொடுக்கும் பொழுது அந்த ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ரைட், இப்போ அதில் கவனிக்கப்பட வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த டைம் கான்ஸ்டன்ட், அப்புறம் இந்த ரெஸ்பான்ஸை உங்கள்கிட்ட கொடுத்து கேட்கலாம். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம், அது தெரியும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸோட ப்ரொசீஜர் எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ ரைட், இப்போ நான் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகிறோம். அது என்னென்னு கவனிங்க. அது இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் LTI சிஸ்டம்ஸ். இது வழக்கமாக நீங்கள் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் படிச்சிருக்கும் போது கூட இதை படிச்சிருக்க முடியும். இந்த ப்ராப்பர்ட்டியை நாமளும் இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகே, ரைட், ஏன்னா இது LTI சிஸ்டம் பற்றி தான் நாம் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு இந்த CT அப்படிங்கிற உங்கள் 3 ஈக்குவேஷனை பார்க்குறீங்க, 3மே ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு யாருக்குன்னு தெரியும், இது ரேம்ப் ரெஸ்பான்ஸ் அப்படிதானா? ஸோ யூனிட் ரேம்புக்கு, இது யாருக்கு, யூனிட் ஸ்டெப்புக்கு, இது யாருக்குரியது, யூனிட் இம்பல்ஸுக்கு. ஸோ இந்த 3 பேரோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தெரியுது. இந்த 3 பேருக்கும் இடையில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதுதான் இங்கே நமக்கு தெரிஞ்சுக்கிட போகிறோம்.
அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம். அதை நம்ம சில இடங்களில் பயன்படுத்திக்கிட முடியும். டைமை சேவ் பண்ணுறதுக்காக ரொம்ப குயிக்காக நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். என்ன சார் அப்படின்னு பார்த்தா, இந்த C(t) வித் ரெஸ்பெக்ட் டு t நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு சொன்னால் என்ன கிடைக்கும் பாருங்கள். C(t) வித் ரெஸ்பெக்ட் டு t இதை நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ta1 மைனஸ் இது கான்ஸ்டன்ட், டைம் கான்ஸ்டன்ட், அதனால் 0. தேர்ஃபோர் t இன்ட்டு e பவர் மைனஸ் t பை t இன்ட்டு 1/t மைனஸ் அப்படிதானா. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ப்ளஸ், ஓகே ரைட், t ப்ளஸ் இது. ஓகே, இப்போ என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஈக்குவல் டு இது என்ன கொடுக்குது இன்னும் கூட சரியா, 1 மைனஸ் டீயும் டீயும் கேன்சல், e பவர் மைனஸ் t பை t. ஸோ நமக்கு 1 மைனஸ் e பவர் மைனஸ் t பை t அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அது யாருக்குரியது பாருங்கள், 1 மைனஸ் e பவர் மைனஸ் t பை t. தேர்ஃபோர் இப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த ரேம்பை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஸ்டெப் கிடைக்கும். ரைட், இப்போ அதே மாதிரி நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் பாருங்கள். dc(t) பை dt ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பாருங்கள், மைனஸ் இது 0 மைனஸ் e பவர் மைனஸ் t பை t இன்ட்டு மைனஸ் 1/t. ஸோ இதில் என்ன கிடைக்குது, 1/t வெளியே கொண்டு வந்துடுங்க. தேர்ஃபோர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 1/t e பவர் மைனஸ் t பை t. இது வந்து இம்பல்ஸ்க்குரியது. அப்போது நல்லா தெரியுது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஸ்டெப் கிடைக்கும், ஸ்டெப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இம்பல்ஸ் கிடைக்கும். இந்த முக்கியமான ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்று கேட்கும்பொழுது நாம் வழக்கமான ப்ரொசீஜர் வழியாக போக வேண்டிய அவசியம் இல்லை, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, தேர்ஃபோர் நீங்கள் இந்த பாயிண்ட்டை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ரேம்ப் கிவ்ஸ் ஸ்டெப். ஓகே, அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஸ்டெப் gives impulse. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே ரைட், இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ஒரு சிஸ்டம், ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டத்துக்கு தேவையான டீட்டெயில்ஸை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்துக்கு போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாகணும், பார்த்துட்டு செகண்ட் ஆர்டர் போகலாம்.